நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. 1969 ஆண்டில் இருந்தே குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் திமுக அரசியல்தான் செய்து வருவதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இந்தியா டுடே தொலைக்காட்சிக்கு அண்ணாமலை பேட்டியளித்தார். அப்போது அவரிடம் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு தேர்தல் வரவுள்ளதால் CP ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாரா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. இதுகுறித்து அண்ணாமலை கூறுகையில், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் ஆளுநராக பணியாற்றிய அனுபவம் மிக்க ஒருவரை குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக பாஜக அறிவித்துள்ளது. சுமார் 40 ஆண்டுகளாக எளிய மக்களோடு அரசியல் செய்த கண்ணியமிக்க ஒருவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் தேர்தல் வர இருப்பதால் CP ராதாகிருஷ்ணனை தேர்ந்தெடுத்ததாக கூறுவது ஏற்புடையது இல்லை. அவர் வகித்த அனைத்து பொறுப்புகளுக்கும் பெருமை சேர்த்துள்ளார். இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அரசியல் செய்கின்றன. இது அவர்களின் குறுகிய மனப்பான்மையை காட்டுகிறது என்று அண்ணாமலை கூறினார். பின்னர் CP ராதாகிருஷ்ணன் நியமனம் மூலம் தேர்தலில் பாஜகவுக்கு பலன் கிடைக்குமா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு அண்ணாமலை கூறுகையில், தமிழகத்தைச் சேர்ந்த சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன், வெங்கட்ராமன் ஆகியோர் குடியரசு துணைத் தலைவர்களாக பொறுப்பு வகித்துள்ளனர். அப்துல் கலாம் குடியரசுத் தலைவராக பொறுப்பு வகித்தார். அவர்களது வரிசையில் இப்போது CP ராதாகிருஷ்ணனும் இணைந்துள்ளார். இதை தமிழர்களுக்கும் தமிழர்களின் கலாச்சாரத்துக்கும் பிரதமர் மோடி கொடுத்த கௌரவமாகவே பார்க்கிறேன். தென் மாநிலத்தில் இருந்து ஒருவர் குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பு வகிப்பது தேசத்தின் ஒருமைப்பாட்டை மேலும் அதிகரிக்கும் என்று அண்ணாமலை பதிலளித்தார். CP ராதாகிருஷ்ணனுக்கு திமுக ஆதரவு அளிக்குமா என்ற கேள்விக்கு, 1969 ஆண்டு குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு நீலம் சஞ்சீவ ரெட்டி, VV கிரி ஆகியோருக்கு இடையே போட்டி ஏற்பட்டது. ஆனால் சஞ்சீவ ரெட்டிக்கு முன்னாள் முதல்வர் காமராஜர் ஆதரவளித்தார் என்ற ஒரே காரணத்திற்காக VV கிரிக்கு திமுக ஆதரவளித்தது. இரண்டாவது முறையாக குடியரசுத் தலைவராக அப்துல் கலாம் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று தேசமே எதிர்பார்த்தது. ஆனால் அப்போது ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அரசு அதற்கு மறுத்தது. அதை எதிர்த்து திமுக ஒரு குரல் கூட கொடுக்கவில்லை. கலாம் என்றால் கலகம் என்று முன்னாள் முதல்வர் கருணாநிதி கூறினார். இந்த விவகாரத்தில் அரசியல் செய்ய எதுவும் இல்லை. CP ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவளிக்க திமுக முன்வந்தால் அதை முழு மனதுடன் வரவேற்கிறோம் என்று அண்ணாமலை தெரிவித்தார்.